யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெய கிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். மாஸ்டர் நம்பர் 1122, இந்த 11, 22, 33, 11, 22, 33 இதெல்லாம் மாஸ்டர் நம்பர்னு சொல்கிறோம். நியூமராலஜியில் மிக சக்தி வாய்ந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து சால்த்தியன் மெத்தட் ஆஃப் நியூமராலஜி அல்ல, இது பித்தகோரியன் நியூமராலஜியில் இது சொல்லப்படுகிறது. 11, 22, 33 அபூர்வமான சக்தி உள்ள நம்பர் அப்படின்றோம். இப்போ 11க்கு உள் மன ஆற்றலை ஈர்க்கிற சக்தி இருக்கிறது. அதாவது சந்திரனின் ஆதிக்கமும் சூரியனும் ஆதிக்கமும் உள்ள இந்த நம்பர் 11 என்கின்ற இந்த நம்பர் அதீதமான உணர்வுகளை தூண்டி ஆன்மீகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ மிக உயர்ந்த அரிதான நம்பர் 11. புரியுதுங்களா? 11ஆம் தேதியில பிறந்தவங்க சாதனையாளர்கள்னு ஏன் சொல்றோம்னா அதுதான் காரணம். அதனால 11 அப்படின்ற இந்த நம்பர் ஒரு மாஸ்டர் நம்பராக நியூமராலஜியில் கருதப்படுகிறது, ஆஸ் பர் த பித்தகோரியன் நியூமராலஜி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர் 22, இவங்க வந்து சர்வகலா நிபுணர். அதை இவங்க வந்து மிகப்பெரிய சாதனையாளர், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள், இவர்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 22. ராகுவின் ஆதிக்கம் உள்ள, சந்திரன் ஆதிக்கம் மிகுந்திருக்கிற இந்த எண். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான நம்பர், எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர். இது மாஸ்டர் பில்டர் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள நம்பர். ஆன்மீகத்திற்கும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கிங் மேக்கர் மாதிரி தன்னை வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க, கிங்காக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த 22ன்றது அவ்வளோ பெரிய அற்புதமான நம்பர். ஆனால் எல்லாரும் இதில் வெற்றி பெறுவார்களா? 22ஆம் தேதியில பிறந்தவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆவாங்களான்னா அது அப்படி உறுதிட்டு நம்ம சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட அந்த நேர காலங்கள் அவங்க சரியான நேம் சரியாக அமையணும். பொதுவாக 22 பிறந்தவங்களுக்கு 1ஆம் எண்ணில் பெயர் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது உண்மையான விஷயம். வெற்றி மேல் வெற்றி அடைவார்கள், ஆனால் சரித்திரத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பர் 22. ஆனால் எல்லாரும் அப்படி வெற்றி அடைகிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? நமக்கு ஒரு டோட்டல் நம்பர் வந்து வேற, விதியன் வேறையா இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி 33, நம்பர் 33 அப்படின்றது பிறந்த தேதியில் வரவே வராது. 31 தேதிக்குள்ள 33 வரவே வராது. அப்போ 33ன்றது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை முழுமையாக கூட்டணும். டேட், மந்த், இயர் மூன்றையும் கூட்டி 33 வருதான்னு பாருங்க. அது அபூர்வமான ராஜயோகத்தை கொடுக்கும். புரியுங்களா? அது ஒரு மாஸ்டர் நம்பர். எப்படியும் வரணும். ஒன்னா 11, 22 அப்படின்றது எல்லாமே வந்து கூட்டினாலும் வரலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிறந்த தேதியாகவும் வரலாம். பிறந்த தேதியாக வந்தால் மிகவும் சிறப்பு, கூட்டு நம்பராக வந்தால் அதுவும் சிறப்பு தான். ஓகேங்களா? ஸோ மாஸ்டர் நம்பர் அப்படின்றது பித்தகோரியன் நியூமராலஜியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, புரியுதுங்களா, ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஊன்றுகோலாக இந்த பெயர், இந்த நம்பர் இருக்கிறது. இது மிகப்பெரிய சக்தி உள்ள நம்பர் அப்படின்றாங்க. அப்போ இந்த நம்பருக்கு பலம் அதிகம், சக்கரவர்த்தி மாதிரி வாழுவாங்க, மிக உன்னதமான மனிதர்களாக இருப்பாங்க. இதை கூட்டவே கூடாது அப்படின்றது அதனுடைய விஷயம். மற்ற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கூட்டி பார்ப்போம். 28 அப்படின்னா 2 + 8 1ன்னு வருவோம். மாஸ்டர் நம்பரை நீங்கள் கூட்டவே முடியாது. 22னா 22 தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ 13 நம்பரை என்ன பண்ணுவோம்? 1 + 3 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் மாஸ்டர் நம்பரை அந்த 2 டிஜிட்டாக தான் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? அப்படித்தான் அவங்க கால்குலேஷன் பண்ணுறாங்க. அதனால் மாஸ்டர் நம்பருன்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே 2 2 4ன்னு சொல்லவோ, இல்லைன்னா 1 1 2ன்னு சொல்லவோ கூடாது. அது 11 11 தான், 22 22 தான். ஸோ 33ன்றது 33 தான். ஸோ இது அற்புதமான இந்த 3 நம்பர்ஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கான்னு பாருங்க. அப்படி ஒரு வேலை அமைஞ்சிருச்சுன்னா அது சரியான முறையில் நேமில் கொண்டு வாங்க, வெற்றியை அள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பாக்குங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.